ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ஈஸ்வரி நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பயங்கர கோவத்தில் இருக்காங்க. எப்படியாவது அதாவது ராஜாங்கம், சேது, தமிழ்ச்செல்வி இவங்க 3 பேருமே பழி வாங்கியே ஆகணும், அவங்க நினச்சி பார்க்காத அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சித்ரா வராங்க. சித்ரா வந்த உடனேம்மா என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நடந்த பிரச்சனையை பற்றி தாண்டி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எப்படியாவது ராஜாங்கத்தை பழி வாங்கியே ஆகணும், அவங்க நினச்சி பார்க்காத அளவுக்கு அவங்க கஷ்டத்தை அனுபவிக்கணும், அவமானம் எல்லாத்தையும் அவங்க அனுபவிச்சே ஆகணும். நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் அனுபவிச்சோமோ அது எல்லாத்தையும் அவங்க அனுபவிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இது நாளைக்கே நடந்தாகணும் அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிற, இதெல்லாம் எப்படிம்மா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாடி, இதெல்லாம் நடந்தே தான் ஆகணும், இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கணும்னா ஏதாச்சும் ஒன்று பெருசாக நடந்தே ஆகணுமா? இல்லைம்மா, அப்படியே ராஜாங்கம் பெரியப்பா ஏதாச்சும் தப்பு பண்ண மாதிரி இருக்கணும்ல, அவர் என்ன தப்பு பண்ண போகிறாரு, அவர் தான் நீதி நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அவரை எப்படிம்மா பெரிய தப்பாக பண்ண வைக்க முடியும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ஒரு பிளானை சொல்கிறாங்க நம்ம சித்ரா கிட்ட. என்னம்மா சொல்கிற, இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக அவர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு உட்கார தான் செய்வோம்மா, ப்ளீஸ்மா இதெல்லாம் வேண்டாம்மா, பெரியப்பா பாவம்மா அப்படின்றாங்க. இங்கே பாரடி, நம்ம இன்னைக்கு அசிங்கப்பட்டப்ப யாராச்சும் நம்மளை பாவம்னு பார்த்தாங்களா? யாருமே நம்மளை பாவம்னு பார்க்க கிடையாது, எல்லாருமே சரிக்கு சமமாக நம்மளை எப்படி நடத்தினாங்கன்னு பார்த்தியா? இப்படியேப்பட்டவங்க கிட்ட நம்ம இப்படி தாண்டி நடந்துக்கணும் அப்படின்றாங்க. எவ்வளோதான் பட்டாலும் நம்ம ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் புத்தி வரவே வராது. எப்போ தான் வருமோ இவங்களுக்கு புத்தி வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ரெட் டாட் கொடுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு சேது நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, நம்ம இவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கோம், வெறும் தேங்க்ஸை சொல்லியே முடிச்சுட்டு போயிட்டாரே, இவரை பற்றி நான் என்னதான் யோசிக்கிறது, இவர் ஒரு நேரம் நல்லா இருக்காரு, ஒரு நேரம் ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, இவரை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியலே, இவர் நம்மளை மனசில் நினைஞ்சுக்கிட்டு இருக்காரா இல்லையான்னு தெரியல, அது தெரிஞ்சுக்காம நம்மளுக்கும் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கு, அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த வேலையுமே ஓட மாட்டேங்குது. மலர் இருந்துட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட என்ன தமிழ் ரொம்பவே யோசனையா இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்கக்கா, ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, படிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு தமிழ், நீ இப்படி இருக்கிறப்போ நான் எப்படி தமிழ் படிக்க முடியும், நீ ஏதோ யோசனையாகவே இருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு மாதிரி டல்லாகவே இருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனம் இருந்துட்டு வராங்க. வந்த உடனே என்னக்கா 2 பேரும் தனியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது ரகசியம் ஏதோ பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாங்கள் என்ன ரகசியம் பேச போகிறோம், எந்த ரகசியமும் இல்லை, என்னடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு, இங்கே பாரு தனம், அவங்க அக்கா ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒரு மாதிரி டல்லாகவும் இருக்காங்க, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா என்ன விஷயம்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு தெரியும், என்ன தெரியுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன தனம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாமா வந்தாரா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, வந்து அவர்கிட்ட அவர் வந்து அக்காவை கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்துச்சு அக்கா, ஆனால் அது எதுவுமே நடக்கலை, சும்மா ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு போல, அதனால தான் உட்காந்து இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அப்படியா தமிழ், இங்க பாரு தமிழ், இவ்வளோ நாள் பேசாம இருந்ததுனால மாமாக்கு, சேது மாமாக்கு ஏதோ ஒரு மாதிரி கூச்சமா இருந்திருக்கும், அதனால தான் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்காம போயிருப்பாரு தவிர அவர் மனசுல இருந்திருக்கும் உங்ககிட்ட நம்ம அதாவது நல்லா பேசணும், நல்லா நடந்துக்கணும்னு அவருக்கும் ஆசையாக இருந்திருக்கும், ஆனால் அவரால் முடியல, என்ன பண்ணுறது, சரி விடு அப்படின்னுறாங்க. இல்லைக்கா, அவர் மனசில் என்னென்ன இருக்குது ஏது இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்கவே முடியலக்கா, ஒரு மாதிரி ஒரு நேரம் நல்லா நடந்துக்கிறாரு, இன்னொரு நேரம் ஒரு மாதிரி வெறுப்பாக நடந்துக்கிறாரு, நான் என்னத்தை பண்ணுறதுனே தெரியலக்கா அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்பத்தா போயிட்டு, இங்கே பாரியா ராஜாங்கம், நடந்த விஷயத்த நினச்சி நீ வருத்தப்படாத, நடந்த விஷயத்துல எல்லாருக்குமே வருத்தம் தான், அதே நினைச்சுக்கிட்டு இருந்தா உடம்புக்கு தான் ஏதாச்சும் ஆயிரணியா, நீ எதுவுமே நினைக்காம போயிட்டு தூங்கியா அப்படின்றாங்க. இங்க பாராத்தா, எப்படியாத்தா தூங்க முடியும், நடந்த பிரச்சனையில அந்த காவிய பொண்ணு வாழ்க்கையை தான், அதாவது என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியல அப்படின்றாங்க. இங்க பாரியா ராஜாங்கம், காவியா கெட்டிக்காரி, கண்டிப்பா போஸை நல்ல வழிக்கு கொண்டு வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ கவலைப்படாதியா அப்படின்றாங்க. எப்படியாத்தா விட முடியும், எங்கிருந்தோ ஒரு வந்த பொண்ணுக்கிட்ட நம்ம இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொண்ணுக்கு கஷ்டத்தை தானே கொடுக்குற மாதிரி, ஏற்கனவே
ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வாழ்க்கை நல்லால அப்படின்றதுக்காக தான் இன்னொரு கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வாழ்க்கை அதை விட மோசமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அந்த பொண்ணோட நிலைமையில இருந்து நம்மளும் யோசிச்சு பார்க்கணும் இல்லத்த ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜா அவங்க இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மோகனா வராங்க. இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதுங்க, கண்டிப்பா ஒரு நாள் எல்லாமே சரியாயிடும், நீங்க கவலைப்படாம தூங்குங்க அப்படின்னுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்க ரூம்ல ஏதாச்சும் அதாவது அந்த அரசாங்கம் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு கும்பல் கிட்ட கொடுத்து அதை வெளியே லீக் பண்ணிட்டா நம்ம ராஜாங்க வந்து போலீஸ்லயே அரெஸ்ட் ஆயிடுவாரு. அதனால நம்ம ராஜாங்க ரூம்ல முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பிளான் போட்டிருக்காங்க. அந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம ராஜாங்கம் ஈஸ்வரியை பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. இங்க பாரு மோகனா, இவளை இங்க அதாவது ஈஸ்வரியை இங்க நான் பார்க்கவே கூடாது, அவங்கள பார்த்தாவே எனக்கு பயங்கரமா கோவம் வருது, கோவத்துல ஏதாச்சும் பேசிட போறேன், அதனால நான் இருக்கிறப்ப யாருமே வெளியே வர வேண்டான்னு சொல்லி வச்சிரு. அந்த காவியாக்காக மட்டும்தான் இவங்க எல்லாருமே வீட்டில் இருக்கிறாங்க, இல்லைனா இவங்க எப்பவே வீட்டை விட்டு நான் துரத்திருப்பேன் அப்படின்றாங்க. இங்க பாருங்க மாமா, நாங்க உங்ககிட்ட எத்தனையோ முறை மன்னிப்பு கேட்டுட்டோம், நீங்க இப்படி எங்களை பண்றதுனால தானே, இப்படி எங்களால எதுவும் பண்ண முடியலன்றதுக்காக தானே இப்படியெல்லாம் நாங்க தப்பு பண்ணி மாட்டிக்கிறோம். இங்க பாருங்க மாமா, எங்களையும் மனுஷனா மதிச்சு பழகுங்க, அதுக்கப்புறம் நாங்க நல்லா நடந்துக்கிறோங்களா இல்லையான்னு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு சித்ரா கிட்ட போயிட்டு இங்க பாரு சித்ரா, ரூம்குள்ள இப்ப யாருமே இல்லை, நீ போயிட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மா என்னம்மா சொல்ற, நான் எப்படிம்மா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்க முடியும், என்னால முடியாதுமா, இங்க பாருடி, இதை நீ எடுத்துட்டு வர, அவ்வளவுதான், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு வெளியே நின்றுக்கிட்டு சித்ராவை உள்ள விட்டுறாங்க. நம்ம சித்ரா இருந்துட்டு ரூம் முழுக்க போய் தேடுறாங்க. அந்த கவர்மெண்ட்ஸ் ஃபைல்ஸ் ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஃபைல் வந்து நம்ம சித்ரா கைக்கு கிடைச்சிருது. கிடைச்ச உடனே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே ஈஸ்வரி இருந்துட்டு என்ன சித்ரா எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வாமா இங்க நின்று பேசாத, ரூம் போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருமா, ஏமா அங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருக்க, யாராச்சும் பார்த்தா என்ன நிலைமை ஆகும்னு உனக்கே தெரியும்ல, அப்படியே தெரிஞ்சிருந்தா அங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருக்கே, என்னமா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரூம்குள்ள போறாரு. ரூம்குள்ள போன உடனே ஏதோ வித்தியாசமா தெரியற மாதிரி இருக்கு, ஆனா நம்ம ராஜாங்கத்தால என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருடி, நீ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொண்டு வந்துட்டேம்மா, ரொம்ப முக்கியமான ஃபைலு, இன்னும் 2 நாள்ல அது கவர்மெண்ட்டுக்கு அதாவது சப்மிட் பண்ற இந்த ஃபைல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபைல்மா, இது மட்டும் தொலைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவரை அரெஸ்ட் பண்ணியே தருவாங்க. ஏன்னா இந்த ஃபைல்ல ஏதாச்சும் தில்லு முள்ளு பண்ணியிருந்தாதான் இந்த கவர்மெண்ட்டுக்கு இதை வந்து அனுப்ப முடியாம போகுமா, அதனால தான் நான் இந்த ஃபைலை கொண்டு வந்துட்டேம்மா. கண்டிப்பா இந்த ஃபைல் மட்டும் தொலைஞ்சிச்சுன்னு தெரிஞ்சா போலீஸ் அதாவது கவர்மெண்ட்லேருந்து போலீஸ் வந்து நம்ம பெரியப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுமா, அது கண்டிப்பா நம்ம பெரியப்பாக்கு பெரிய அசிங்கமா இருக்கும்ல அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷம்டி, இதை ஃபர்ஸ்ட் நீ ஒழிச்சு வை அப்படின்னுறாங்க. இங்க பாருமா, இந்த ஃபைல்ஸை வந்து நம்ம கிட்ட இருந்தா இது சரி வராது, இது அவுட் ஹவுஸ்ல போயிட்டு தமிழ்ச்செல்வியோட புத்தகத்துல அதாவது அவ காலேஜுக்கு கொண்டு போறா இல்லம்மா, அந்த புத்தகத்துல வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சூப்பர் ஐடியாடி, இதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எப்படியாவது பண்ணிதாம்மா ஆகணும், எப்படியாவது பண்ணா கண்டிப்பா இதெல்லாம் பண்ணது தமிழ்ச்செல்வி தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தோணும் இல்லை. இந்த அதாவது யாருக்குமே தோணலனாலையும் தமிழ்ச்செல்வியே இந்த ஃபைல்ஸை பார்த்தானா அவள் எடுத்துட்டு வந்து மாமா கிட்ட தானே கொடுப்பா. கொடுத்த உடனே இங்க பாருமா, இப்போல்லாம் வைக்கக்கூடாது, இன்னும் அந்த டேட்டை முடிகிற வரைக்கும் நம்ம கிட்டே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அவள் பேக்ல வச்சிடலாம் சரியா அப்படின்றாங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் இருந்துட்டு காவியா கிட்ட பாடா பட்டுட்டு இருக்காரு. காவியா இருந்துட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம போஸுவை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாவித்ரி இருந்துட்டு தாமரை கிட்ட இங்க பாருடி, அந்த
அதாவது அந்த ஈஸ்வரிக்கு தேவை தாண்டி எப்படியெல்லாம் ஆடினா எனக்கு பெரிய அதாவது பெரிய சம்மந்தம் கிடச்சிருக்கு, அந்த சம்மந்தத்தால் நாங்கள் கோடீஸ்வரங்களாம் ஆக போகிறோம், அப்படி இப்படின்னு ஆடிக்காரில் வந்து இறங்குவோம், நீங்கள் பிச்சைக்காரங்களாம் ஆக போகிறீங்க, என்கிட்ட தட்டு வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாலடி அவளுக்கு இப்படி சூப்பராக மூக்கு உடஞ்சிச்சுல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுடி இன்னைக்கு பார்க்கும்போதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக சாவித்திரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு நடேசன் கிட்ட, நடேசா இங்கே வாடா, ரூம்குள்ளே ஒரு முக்கியமான ஃபைல் இருக்குது, இன்றைக்கி கவர்மெண்ட்டில் சப்மிட் பண்ணணும், இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு அதாவது நடேசன் இருந்துட்டு சரிங்கப்பா நான் போயிட்டு உள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாங்க. கருப்பு எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் வெளியே தான்ப்பா இருப்பார், கூட்டிகிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சரி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன கருப்பும் வந்துடுறாரு. வந்த உடனே மாமா சொல்லுங்க மாமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் இங்கே பாரு கருப்பு, இந்த விஷயம் அதாவது ஒரு ஃபைல் வந்து கவர்மெண்ட்டில் சப்மிட் பண்ணுற வேண்டிய ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டு நீ கவர்மெண்ட்டில் அதாவது சப்மிட் பண்ணிட்டு வந்துடுறியா அப்படின்றாங்க கேட்குறாங்க. சரிங்க மாமா நான் சப்மிட் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜா அதாவது நடேசன் இருந்துட்டு அந்த ஃபைலை வந்து எங்கே தேடியும் கிடைக்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நடேசன் வெளியே வராரு. வெளியே வந்த உடனே பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராரு. வந்த உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு என்ன நடேசா எதுக்கு கத்திக்கிட்டே வர அப்படின்றாங்க. அப்பா ஃபைல் எங்கேயுமே ரூமில் காணப்பா, வேறு எங்கேயாச்சும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைடா நான் அங்கே தான் வச்சுருந்தேன், அங்கே தான் இருக்கணும், நீ தெளிவாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ரொம்பவே தெளிவாக பார்த்துட்டு வந்துட்டப்பா, அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம மோகனாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஏங்க நீங்கள் எங்கேயாவது மறந்து வச்சுட்டிங்களான்னு பாருங்கள், இந்த ஃபைலை மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணலன்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட பிரச்சனையும் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சேது இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாரியா சேதோ, நாம் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபைலை வந்து கவர்மெண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அந்த ஃபைல் வந்து பத்திரமா இருக்கா இல்லையா, நீ எங்கே வச்சுருக்க, அப்பா அது நீங்கள் தானே வச்சுருந்தீங்க, அதுவும் உங்கள் ரூம்க்கே கொண்டு போனீங்களே என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சேதோ இப்போது ரூமில் அந்த ஃபைலை காணோம், என்ன பண்ணுறதுனே தெரியல, 2 நாளைக்குள்ளே இந்த ஃபைலை சப்மிட் பண்ணோம், அப்படி சப்மிட் பண்ணலனா கண்டிப்பாக ஏகப்பட்ட பிரச்சனை வரும், போலீஸ் எல்லாம் வந்து விசாரிக்கிற மாதிரி ஆயிடும், இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னங்க சொல்றீங்க நீங்க, இப்போ இந்த ஃபைல் கிடைக்கலன்னா கண்டிப்பா நம்ம ராஜாங்கம் ஜெயிலுக்கு போயிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க, ஆமா சேதோ கண்டிப்பா இதனால பெரிய பிரச்சனை ஆகும், நீ அதுக்குள்ள இந்த சாவி அதாவது அதுக்குள்ளே இதை எப்படியாவது தேடி வச்சிரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பா நான் எப்படிப்பா தேடி வைக்கிறது, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே போயிருக்கு எப்படி போயிருக்குன்னே தெரியல, அப்படி இருக்கும்போது நான் எப்படி தேடுறது, அந்த ஃபைல்ஸ்லாம் என்னென்ன கரெக்ஷன் இருக்கோ அந்த எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணலான்னு இருந்துட்டுருப்பா, அதுக்காக தான் உங்ககிட்ட அந்த ஃபைல்ஸை கேட்கலான்னு வந்தேன், அப்படி இருக்கும்போது என்கிட்ட எப்படிப்பா இருக்கும், நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் ஆனால் எதுவுமே கிடைக்கிற மாதிரி தெரியலப்பா, இப்போ என்ன பண்ணுறதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறமா நம்ம ராஜாங்கத்துக்கு என்ன பண்ணுறது ஏது பண்றதுனே தெரியல, தலைமையில துண்டை போட்டு உக்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, என்ன இருக்கும் காசெல்லாம், நம்ம மணிக்கடைக்கு தான் போனோம், வேற எங்கேயுமே போலையே, அப்படி போகாதப்ப எப்படி இந்த காசு அதாவது எப்படி இது தொலைஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசனையில யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஆத்தா கிட்ட போயிட்டு இங்க பாருங்க ஆத்தா, நீ உங்ககிட்ட ஏதாச்சும் ஃபைல்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு போய் பாருங்க அப்படின்றாங்க. ஐயா சேதோ போயிட்டு உன்னோட ரூம்லயே இருக்குதானே பாரியா அப்படின்றாங்க. நிறைய இடத்துல தேடியும் அந்த ஃபைல் கிடைக்காததுனால பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேது கிட்ட இங்க பாரியா சேதோ, அது நாளைக்குள்ள சப்மிட் பண்ணியே ஆகணும், இல்லையா அது சப்மிட் பண்ணலைன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆகும், நமக்கு ரேஷன் கிடைக்கிறது கூட கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேதுக்கிட்ட போயிட்டு இங்கே பாரிய சேது, நீ இந்த பிரச்சனையை சீக்கிரமாக சரி பண்ணி வையா, இது பெரிய இடத்துக்கு போனால் கண்டிப்பாக போலீஸ் லெவலில் பிரச்சனையை போகும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே இன்வால்மெண்ட்டாக அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரி, சாவித்ரி, அப்புறம் வந்து நம்ம தாமரை, சித்ரா எல்லாருமே வக்கீல வராங்க. வந்த உடனே எல்லாருமே பரபரப்பாக எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம சாவித்ரி இருந்துட்டு
அண்ணா என்னென்ன ஆச்சு, என்ன எல்லாருமே ஏதோ தேடிட்டு இருக்காங்க, சேதுவும் ரொம்பவே தீவிரமாக ஏதோ தேடிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது, என்னாச்சு ஏதாச்சும் என்னன்னு சொல்லுங்க, நாங்களும் தேடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டே நம்ம ராஜாங்க இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் அதாவது யாரு சாவித்திரி கிட்ட சொல்லவும், "அண்ணா என்னண்ணா சொல்ற? அது முக்கியமான ஃபைல் ஆச்சே. நீங்க கவர்மெண்ட்ல சப்மிட் பண்ணலன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களே. முன்ன ஒரு முறை இப்படி தப்பு பண்ணி தானே நீங்க 3 நாள் ஜெயில்ல இருந்துட்டு வந்தீங்க. இங்க பாருங்கண்ணே, இந்த மாரி தப்ப நீங்க எப்பவுமே பண்ணிடவே கூடாது. நீங்க அப்ப தப்பு பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க அப்போ மெச்சூரிட்டி இல்லாம இருந்திருந்தீங்க. அதனால இப்படியெல்லாம் தப்பு பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம எல்லாமே சரியா தானே பண்ணிட்டு வரோம். இப்போ ஒரு கடந்த 30, 35 வருஷமா நம்ம கரெக்டா தானே பண்ணிட்டு வரோம். இப்போன்னு பார்த்து நம்ம இதை எல்லாத்தையும் சொதப்புனா ரொம்ப தப்பாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம மோகனாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, எப்படியாவது அந்த ஃபைல்ஸை கண்டுபிடிச்சு நம்ம கவர்மெண்ட்ல சப்மிட் பண்ணி ஆகணும். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டு இதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சேதுக்கு இருந்துட்டு ஒரு டவுட் வருது. நம்ம ஈஸ்வரி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வருது. டவுட் வந்த உடனே ஈஸ்வரி கிட்ட போயிட்டு இங்கே இங்கே பாருங்க அத்தை, நான் பொறுமையாகவே உங்ககிட்ட கேட்குறேன், இதுக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கிட்ட கேட்கவும், இதை கேட்ட நம்ம சாவித்திரி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாரிய சேது, நான் எதுக்கு இதில் சம்மந்தப்பட போகிறோம் சொல்லு. நான் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. எனக்கும் அதாவது இந்த பிரச்சனைக்கும் நீ கோத்து விடாத சரியா. இந்த பிரச்சனையை போயிட்டு அதாவது அத்தாச்சி மதனி கிட்ட போய் கேளுங்க அப்படின்றாங்க. என்ன அத்தாச்சி, எல்லா பிரச்சனையும் என் தலைமையில கட்டிடலான்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இந்த இந்த சூழ்நிலையை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இப்போது போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னால் கண்டிப்பாக இப்போது ராஜாங்கத்தை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது யார் நம்ம சித்ரா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சித்ரா, இப்போது புது நம்பர் வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த நம்பரை சிம்மை போட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. போட்டுட்டேன், இப்போ என்ன பண்ணணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு, இப்போது கவர்மெண்ட் ஃபெயில் வேறு தொலைஞ்சு போச்சு. இந்த கவர்மெண்ட் ஃபைல்ஸ் வந்து அது மட்டும்தான் நான் வேலையில் இருக்கிறதா அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நான் அட்டண்டன்ஸ் வேறு போட முடியாது. அட்டண்டன்ஸ் போடலைன்னா எனக்கு சேலரியும் வராது அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு பயங்கர கோவமாக ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருக்காங்க. ஈஸ்வரி இருந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே போலீஸ் இருந்துட்டு பயங்கர டென்ஷனாக அதாவது ராஜாங்கத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனே ராஜாங்கத்தை அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. பண்ணிட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், அப்பா எந்த தப்புமே பண்ணலை. அப்பா ஃபைல்ஸை எங்கேயோ வச்சுருக்காரு. இப்போது அப்பா எப்படியாவது அந்த ஃபைல்ஸை நாளைக்குள்ளே சப்மிட் பண்ணிடுவாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் சார், அப்படியெல்லாம் போக முடியாது. அரசாங்கத்தோட முக்கியமான ஃபைல் அது எப்படி தொலைக்க முடியும்? அதோட அருமை என்ன, அதோட பவர் என்னன்னு அவருக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் இப்படியெல்லாம் பண்ணுறாரே, பொறுப்புன்றதே ஒன்று கூட இல்லை அவருக்கு அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், அப்பா அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற ஆளே கிடையாது. இங்கே யாரோ சதி பண்ணிட்டு தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே இந்த விஷயத்த நடந்து முடிச்சாகணும் அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து தமிழ்ச்செல்வி இருந்துட்டு சேதுக்கிட்ட, இங்கே பாருங்கள், கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நம்ம 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணுவோம் சரிங்களா அப்படின்றாங்க. இதை கேட்ட சேது இருந்துட்டு, சரி தமிழ், கண்டிப்பாக இந்த பிரச்சனையில் ஏதாச்சும் ஒரு சதி இருக்கும்னு எனக்கு தோணுது. எந்த வகையில் யோசிச்சா இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், இந்த ஃபைலை யாரோ திருடி இருக்காங்க, அது மட்டும் நல்லாவே தெரியுது. இந்த ஃபைலை திருடுவங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த டாஸ்கே. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட போயிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட, இங்கே பாருங்க மாமா, என்னோட பிரச்சனையில் நீங்கள் என்ன வேணாலாம் நீதி நேர்மணி எப்படியெல்லாம் பேசுனீங்க, இப்போது அந்த நீதி நேர்மலாம் எங்கே போச்சு மாமா? இப்போது மற்றவங்களுக்கு மட்டும்தானா நீங்கள் நீதி நேர்மையெல்லாம் பார்ப்பீங்க, உங்களுக்கெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இருக்கிற கோவத்தில் உன்னை ஏதாச்சும் சொல்லிட்டு போகிறேன், ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம
ராஜாங்கத்தை போலீஸும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இல்லையா. அரெஸ்ட் பண்ணிட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், எங்கள் அப்பா மேலே எந்த தப்பும் இல்லை, ப்ளீஸ் சார் எங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு, நிறுத்துங்க சார், என்னோட மாமா என்ன தப்பு பண்ணாருன்னு நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போகிறீங்க. இங்கே பாருங்கள், அவர் எந்த தப்புமே பண்ணலை, தப்பு பண்ணாதவரை இப்படி தண்டிக்கவே கூடாது, இது சட்டவிரோதத்திலே துரோகம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் படித்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டால் பிரியாணி பாய் வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த அம்மா பேசுகிறாங்களே, இவங்க பேசுகிறத பார்த்தா இவங்களுக்கு நிறைய கிடைக்கும் போல், அதனால தான் நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கருப்பு இருந்துட்டு சேதுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சேதோ, எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, இந்த விஷயத்த போஸ் தான் பண்ணியிருப்பானோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற கருப்பு, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் என்னால் நம்ப முடியல, நீ என்னதான் சொல்கிற வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஐயா, கண்டிப்பாக உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது, நீங்கள் எப்படியாவது தமிழ்ச்செல்வி வண்டியை இங்கே வர சொல்லு, அவளுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு ஊசியாவது போட்டுட்டு வா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு அங்கே இருந்துட்டு பயங்கர கோவமாக உக்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ மயில் விஷயத்தில், அதாவது மீனா விஷயத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல, ரொம்பவே குழம்பி போய் இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. நாளைக்கு காலையிலே 7 மணிக்கு தான் வருவாங்கன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போவே வந்துட்டாங்களே, பயங்கர சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிடுறாரு. போன உடனே நம்ம சேதுக்கு இருந்துட்டு கையும் புரியல காலும் புரியல, அவ்வளோ டென்ஷனில் இருக்காரு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு, அவ்வளோ மனக்குழப்பத்திலேயே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு பயங்கர டென்ஷனாக ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு கோமதி, என்ன கோமதி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ஒரு மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, நடந்த விஷயத்தெல்லாம் ஐஸ்வர்யா கிட்ட சொல்லி, இங்கே பாரு ஐஸ்வர்யா, இதனால ஏதாச்சும் பிரச்சனை வருமா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க சித்தி, நீங்கள் இவ்வளோ கெட்டவங்களாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் கிட்ட போயிட்டு, இங்கே பாருடா, என்னால் தான் இப்போது ராஜாங்கம் இவ்வளோ பெரிய அசிங்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம போஸ் கிட்ட சொல்கிறாங்க. இதைக்கு ஒட்டு கேட்டுட்டு இருந்த சாவுத்திரிக்கு, அதாவது தாமரைக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன இது, என்ன இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம சேது இருந்துட்டு, அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பாக அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி உங்களை நான் சீக்கிரமாக வெளியே கொண்டு வரும்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் போலீஸ்காரர்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த போலீஸ்காரங்க எதுவுமே மண்டையில் ஏற்றுக்கவே மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி ஒரு பக்கம் ரொம்பவே போராடி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி டவுட்டும் வருது ஈஸ்வரி மேலே. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க ரூம் பக்கம் பார்க்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சித்ரா இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, அந்த ஃபைல்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக நம்ம யாருமே இந்த வீட்டில் இருக்கவே மாட்டோமா, அவர் நமக்கு என்ன வேணாலும் பண்ணாரு, அவர் சும்மாவே விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட தமிழுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது தமிழ்ச்செல்வி இருந்துட்டு யாருமே கேட்காம உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போன உடனே பயங்கர கோவத்தோட அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து கீழே போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் இவ்வளோ கோவம்னா, அதாவது நடந்த பிரச்சனையில் எல்லாமே பயங்கர டென்ஷனில் இருக்காங்கல்ல, அதனால் உள்ளே போன உடனே நம்ம ஈஸ்வரியை பயங்கரமாக அடின்னு அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருடி, நீ எதுக்காகடி என்னை அடிச்சுக்கிட்டே இருக்க, நீ யாரடி என்னை அடிக்கிறதுக்கு, ஒரு வேலைக்காரி என்னை வந்து அடிக்கிறியா, இங்கே பாருங்க, இந்த வீட்டோட சின்ன மருமகன் நான், உங்களுக்கு கூட இவ்வளோ உரிமை இருக்காது, ஆனால் எனக்கு இவ்வளோ உரிமை இருக்குது தெரியுங்களா அப்படின்றாங்க. இதை கேட்டால் நம்ம
அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாருங்க, நாங்கள் எங்கே போனாலும் நீங்கள் எங்களோட பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பீங்களா? இங்கே பாருங்க, எங்கள் பின்னாடி இருக்கிற வேலைன்னா வேண்டாம், நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே போராடி அந்த ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து அந்த எக்ஸிபிஷன்லேயே நடந்தது எல்லாத்தையும் காட்டுறாங்க. காட்டின உடனே சின்ன பசங்களோட டேலண்ட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ல இருந்துட்டு பயங்கரமா ஒரு மாரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா? அதனால நம்ம ராஜாங்கத்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போன உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம். அதாவது குடத்துல இருந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து தலையில ஊத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கு மேல நம்ம ஈஸ்வரியும் அதாவது போஸும் நம்ம ராஜாங்கத்த என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும்